அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் முஹீத்தீன் ஆண்டுகை உருவசை முன்னிட்டு நடைபெறக்கூடிய தொடர் பயானுடைய தொடர்ச்சியாக இன்றைய தலைப்பு இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இறைநேசருடைய பங்களிப்பு என்பதாக தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. இறைநேசர்கள் எப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய பிரச்சாரத்தை செய்திருக்கின்றார்கள், மக்களை எப்படியெல்லாம் தன் வசப்படுத்தி இருக்கின்றார்கள், தன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைத்து அதன் மூலமாக பிறரிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா வலிமார்கள் எந்த பாதையிலே நடந்து ஈருலகத்தினுடைய வெற்றிகளை பெற்றார்களோ அந்த பாதையிலே நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் தந்து அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் நேரத்திலே அல்லாஹ் இப்படி சொல்வான், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து வாழுகின்றார்களோ அந்த மக்கள் உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான். வல்லதீன ஆமனு ஆமிலு ஸாலிஹாத்தி ஃபீ ரௌலாத்தில் ஜன்னாத். ஈமான் கொண்டு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய அந்த மனிதர்கள் உயர்ந்த சொர்க்கத்தினுடைய அந்தஸ்திலே இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அப்படிப்பட்ட உன்னதமான அந்தஸ்தை பெற்றவர்கள்தான் இறைநேச செல்வர்களாகிய வலிமார்கள். அபூ முஸ்லிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தாபி, சஹாபா பெருமக்களுக்கு பின்னாடி வாழ்ந்த ஒரு தாபி. அவங்க ஒரு தடவை ஹிம்ஸ் மாநிலத்துக்கு போயிருந்தாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சந்திக்கிறாங்க. சந்தித்து அவங்கள பார்த்து சொன்னாங்க, முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே, அல்லாஹ்விற்காக உங்களை நான் பிரியப்படுகின்றேன். அவங்க சொன்ன வார்த்தை, அல்லாஹ்விற்காக உங்களை நான் பிரியப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தாபியை பார்த்து சொன்னாங்க, அபூ முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, தோழரே, அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் பிரியப்பட்டு இருந்தால், நீங்கள் பிரியப்படுறது அல்லாஹ்வுக்காகவே இருந்துச்சுன்னா அல்லாஹு தஆலா உங்களை அவன் பிரியப்படுகின்றான். அல்லாஹு தஆலா உங்களை அர்ஷனுடைய நிழலிலே அல்லாஹ் அமர வைக்கின்றான் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்கிறாங்க. அந்த சஹாபி சொல்லி முடித்த உடனே அபூ முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த சபையிலிருந்து வெளியே கிளம்பி விடுகின்றார்கள். அவங்க சொன்னது உன்னதமான வார்த்தை, அல்லாஹ்விற்காக வேண்டி பிரியப்பட்டிருந்தால் அல்லாஹு தஆலா உன்னை அர்ஷனுடைய நிழலிலே அல்லாஹ் அமர வைப்பான், அல்லாஹ்வும் உன்னை பிரியப்படுவான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இந்த அபூ முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த இடத்த கடந்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க. உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபியை பார்க்குறாங்க. பார்த்த அபூ முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, தோழரே, உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவை நான் ஹிம்ஸ் மாநிலத்திலே சந்தித்தேன். அப்படி சந்திக்கும்போது அல்லாஹ்வுக்காக பிரியப்படுறேன்னு சொன்னேன். அவங்க உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்காக பிரியப்பட்டா அல்லாஹ்வும் உங்களை பிரியப்படுகின்றான், அர்ஷனுடைய நிழலிலே அல்லாஹ் உங்களை தங்க வைப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு செய்தியை சொன்ன உடனே உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உடனே சொன்னாங்க, அல்லாஹு தஆலா சொல்லியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய ஒரு ஹதீஸ் குதுசி எனக்கு கிடைத்திருக்கின்றது.
அந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவர் பிரியப்பட்டால், பிறரை பிரியப்பட்டால் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த மனுஷனுக்கு மறுமையில் ஒளியிலான ஒரு மேடையை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த மேடையில் உயர்தரமான அந்த இடத்திலே ஒளி இலங்கக்கூடிய வீசக்கூடிய அந்த மேடையிலே அல்லாஹு தஆலா அவரை அமர வைக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எந்த ஒரு மூமின் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒன்றை பிரியப்பட்டால், அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு பொருளாதாரத்தை தானமாக வழங்கினால், அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுப்பதை தடுத்தால், இப்படி யார் செய்கிறாங்களோ அல்லாஹு தஆலா மறுமையிலே ஒளியிலான அந்த மேடையின் மீது அல்லாஹ் இந்த மனிதனை அமர வைக்கின்றான் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் தெரியக்கூடிய செய்தி என்னென்னா, பொதுவாக உலகத்திலே வாழும் நேரங்களில் வலிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் சஹாபா பெருமக்கள் வலிமார்கள் தான். எல்லா சஹாபா பெருமக்களுமே வலிமார்கள், அதில் எந்த சந்தேகமே நமக்கு கிடையாது. அந்த இறைநேசர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவர் பிறரை பிரியப்பட வேண்டும். அப்படி பிரியப்பட்டால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ் அவரை பிரியப்படுவான். அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலே அல்லாஹ் தங்க வைப்பான். இன்னொரு சஹாபி சொல்கிறாங்க, அப்படி அல்லாஹ்வுக்காக பிரியப்பட்டால், அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுத்தால், கொடுப்பதை அல்லாஹ்வுக்காக நிறுத்தினால், அந்த மனிதனுக்கு ஒளியிலான மேடையிலே அல்லாஹ் அமர வைக்கின்றான் என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்லக்கூடிய உன்னதமான செய்திகளை பார்க்கின்றோம். மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து அடையணும்னா உலகத்தில் நாம் செய்யக்கூடிய செய்தி, எதை செஞ்சாலும் சரி அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். இது நம்ம அல்லாஹ்வுக்காக செய்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி தான் நமக்கு அதில் என்ன பேர் இருக்கும், நம்மளை எப்படி மக்கள் பகிரங்கமாக பேசுவாங்க, நம்மளை பாராட்டுவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் எந்த செயலை செஞ்சாலும் சரி தான். ஒரு 10 பேருக்கு விருந்து கொடுத்துட்டோம், இவர் பாருங்க டெய்லி 10 பேருக்கு விருந்து கொடுக்குறாரு அப்படின்னு நம்மளை பாராட்டணும் சிந்தனை ஒரு நாள் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா தினந்தோறும் அந்த சிந்தனை நமக்கு வந்துடுது. இப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படின்னு சிந்தனை ஷைத்தான் மாற வைத்து விடுகின்றான். இறைநேசர்கள் இந்த செய்தியை பிரியப்பட்டார்கள். இந்த குணம் நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோமே, நம்ம எதை செஞ்சாலும் சரி தான் அல்லாஹ்வினுடைய பிரியத்தை நம்மால் பெற முடியும். அந்த சிந்தனை வரலைன்னா, உலகத்துடைய சிந்தனை வந்துச்சுன்னா, நம்ம விடிய விடிய எந்த அமலை செஞ்சாலும் சரி அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு மனிதனை பிற மனிதன் கந்திஷ்டி போட்டால், ஒரு மனுஷனை பார்த்து இன்னொரு மனுஷன் கந்திஷ்டி போடுறார். கந்திஷ்டி போட்டால் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதரை யாரின் மீது கந்திஷ்டி போடுகின்றாரோ அந்த மனிதரை கபர் அளவுக்கு அதை கொண்டு போய்விடும், அவரை மௌத்தாக்கிடும். மௌத்தாக்குற அளவுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது கந்திருஷ்டி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். சாதாரணமான கந்திருஷ்டி இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, நல்லோர்களோடு ஏற்படக்கூடிய தொடர்புகள் நம்ம எந்த அளவுக்கு மாற்றும்? ஒரு சாதாரணமான ஒரு பாவமான காரியம் கந்திஷ்டி, அந்த கந்திஷ்டி இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, நல்லோருடைய சகவாசத்தை நாம் வைத்திருந்தால், நல்லவருடைய பிரியத்தை நாம் வைத்திருந்தால், நம்மை எந்த அளவுக்கு உயர்வான அந்தஸ்திற்கு கொண்டு செல்லும் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். 6 செய்தியை உங்களுக்கு சொல்லித்தரேன். சாதாரணமான செய்தி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 6 செய்தியை உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த 6 செய்தியை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சு வந்தீங்கன்னா, தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, 6 செய்திக்கு நீங்கள் பொறுப்பேற்றால், 6 செய்தியை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால், உங்களுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உன்னதமான வார்த்தையை சொல்கின்றார்கள். அப்படின்னா அந்த 6 செய்தி எவ்வளோ பெரிய செய்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா,
ரொம்ப கடினமான செய்தி கிடையாது, சாதாரணமான செய்தி. நம்முடைய பார்வையில் பார்த்தோம்னா அந்த செய்தி பிரம்மாண்டமான ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொல்வார்கள், யாரிடத்திலே எப்போது பேசினாலும் உண்மையையே பேசு. உலகத்தில் கஷ்டமான செய்தி அதுதான். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, எங்கெங்கே இருக்கிறீங்க? நான் சென்னையில் இருக்கேன்னு தைரியமாக சொல்லுவார். ஒரு மதுரை டவுன் பஸ்ஸில் போயிட்டுருப்பார், டூ வீலரில் போயிட்டுருப்பார். இவருடைய அந்தஸ்து பெரிய அந்தஸ்து, நட்ரோடு 2 ஃபோன் பேசிகிட்டு இருப்பார். அப்போ சொல்லக்கூடிய செய்தி, நான் சென்னையில் இருக்கேன்னுவார். இவருக்கு பின்னாடி படிக்கக்கூடிய மாணவர் உட்கார்ந்துருப்பார், அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஏங்க சென்னைன்னு சொன்னீங்க? இங்கே இருந்தால் அவர் விட மாட்டாருங்க. இன்றைக்கி அப்படிலாம் பொய்ய சொல்ல முடியாது. அவர் அங்கேருந்து நினச்சிவாருன்னா ஜிபிஎஸை போட்டு அவளை பார்த்துருவார். ஜிபிஎஸை ஆன் பண்ணி நெட்டை ஆன் பண்ணி பார்த்தாருன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு கண்டுபிடிச்சிருவார். இப்போ காலம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது, நம்ம எங்கேயுமே பொய் சொல்ல முடியாது. எங்கே இருக்கிறோம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படிலாம் ஒரு காலம் வரும் என்பதை கணித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிலாம் ஒரு காலம் வரும் என்பதை கணிப்பதை விட ஒரு மனிதன் பாவம் சொன்னால் என்னென்னவெல்லாம் பாதிப்பு ஏற்படும், அவருடைய சொல்லை யாரும் நம்ப மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அவனுடைய பாவங்கள் அதிகரித்து கொண்டே செல்லும், நன்மைகள் குறைந்து கொண்டே செல்லும், அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படும் பொய் பேசினாள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செய்தியை தெரிஞ்சதுனால சொன்னாங்க, நீ யார்கிட்ட எப்போ பேசினாலும் சரி உண்மையையே பேசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகான வார்த்தையை சொல்லிவிட்டு, அந்த உண்மையை நீங்கள் பேசினால் அந்த சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள். 2வது சொல்லுவாங்க, யாரிடமாவது வாக்களித்து இருந்தால், ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். வாக்குறுதி கொடுத்தாச்சு, வாக்குறுதி கொடுத்து அப்படியே போயிடாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலே சொல்வார்கள், நயவஞ்சகத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? அவன் பேசினால் பொய் சொல்வான், அவன் வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான், அவனை நம்பினால் மோசடி செய்வான். இந்த 3 குணம் யார்கிட்ட இருக்குதோ அவன் முனாஃபிக், நயவஞ்சகன். இங்கே அங்கேயும் பேசியிருக்கக்கூடிய 2 முகத்தை படைத்தவர் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்லித் தருகின்றார்கள். எனவே வாக்குறுதி அளித்து விட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். வாக்குறுதி கொடுத்துருவோம் ஈஸியாக, காலைல 10 மணிக்கு வாங்க பாய், ஷார்ப்பாக வந்துடுங்க, உங்களை பார்க்குறக்கா ரெடியாக இருப்பேன், என்ன கேட்குறீங்களோ தந்துடுறேன்னு சொல்லுவோம். 10 மணிக்கு அவர் எல்லா வேலை வெட்டியும் போட்டு வருவார். வந்து பார்த்தா 10 மணிக்கு இவர் வெளியே கிளம்பி போயிடுவார். அவர் வந்து ஒரு ஏமாந்து போயிடுவார். வாக்குறுதி கொடுத்துருக்குறோம், அப்போ அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிடணும், வாக்குறுதி கொடுத்தேன், எனக்கு ஒரு அவசர வேலை, நான் வெளியே போகிறேன், உங்களை சந்திக்க முடியலன்னு சொல்லணும். அதை சொல்கிறது கிடையாது. வாக்குறுதி அளித்து விட்டு மாறு செய்யக்கூடிய தன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 3வதாக சொல்வார்கள், நம்பினால் அதை ஒப்படைத்து விடு. ஏதாவது நம்பி ஒரு பொருளை நம்ம கொடுத்துருக்கிறார், அந்த பொருளை உடனே கொடுக்கணும். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுவோன்னா, நீ எங்கே இந்த பொருளை கொடுத்த? ஹிஜ்ரி கணக்கு வந்ததே எப்படின்னா, ஒரு சஹாபா பெருமக்களில் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிட்ட கடன் கொடுத்துருப்பாங்க, இன்னொருத்தர் கடன் வாங்கியிருப்பார். கடன் கொடுத்தவர் கேட்குறக்காக வாங்கும் வரும்போது அவர் சொல்லுவார், நீ என்னைக்கு தந்த, நான் என்னைக்கு தர்றேன்னு சொன்னேன் அப்படின்வார். இப்போ ஹிஜ்ரி கணக்கு கிடையாது, இல்லாத காலம், அந்த குறிப்பிட்ட காலத்தை அவரால் சொல்ல முடியலை. அதுக்கு பின்னாடி தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி கணக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கை குறிப்பிட்டு வைத்தார்கள். முஹர்ரம் மாதம், சஃபர் மாதம், அந்த குறிப்பிட்ட மாதத்தை சொல்லிட்டோம்னா முஹர்ரம் மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைன்னு விரும்பின சொல்லியிருந்தா, நான் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னேன், எந்த வெள்ளிக்கிழமைன்னு சொன்னேன்னா காலையில் 10 மணிக்குன்னு சொன்னேன், என்னைக்கு 10 மணிக்குன்னு சொன்னேன்னா அப்படின்னு வாக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே ஒருவரிடத்திலே நாம் நம்பிக்கையோடு நடந்திருந்தால் அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். இப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம பேணி நடந்தோம்னா
நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வாக்குறுதி என்னென்னா, நமக்கு சொர்க்கத்தை அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்கள். நாலாவதாக சொல்வார்கள், உன்னுடைய கற்பை பாதுகாத்துக்கொள், கற்பை பாதுகாத்துக்கொள். இன்னைக்கு கற்புனா என்ன? மறைவிடத்தை பாதுகாப்பது மட்டும் கிடையாது. பார்வையினால் ஏற்படக்கூடிய தீமைகள், கேள்வியினால் ஏற்படக்கூடிய தீமைகள், நுகர்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீமைகள், பேசுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீமைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் விபச்சாரம் செய்கின்றார். எப்படி விபச்சாரம் செய்கிறாரு? அவர் தன்னுடைய மனைவியோடு குடும்பத்திலே ஈடுபடுகின்றார், குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடுகின்றார். ஆனால் இவர் யாருடைய கற்பனையிலேயோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். குடும்பத்தில் இருக்கிறாரு, இவர் சிந்தனை வேற பெண்ணோடு போகுது. இவர் யதார்த்தமாக அமர்ந்திருக்கின்றார், கற்பனையிலே ஏதோ ஒரு பெண்ணை கற்பனை செய்கின்றார், ஏதோ ஒரு பேச்சை தன்னுடைய காதிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் கற்பு. கற்பை பாதுகாப்பது என்பது மறைவிடங்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, சிந்தனையினால், பார்வையினால், கேள்வியினால், பேச்சினால், நுகர்வதன் மூலமாக. யாராவது கொலுசு போட்டு போயிட்டாங்கன்னா அந்த கொலுசு சத்தம், இன்றைக்கி 10 மணிக்கு இந்த அம்மா கொலுசு போட்டு போகுது, நாளைக்கு 10 மணிக்கு அவன் பார்க்காமே சொல்லிடுவான், இந்த அம்மா தான் அந்த பக்கம் போச்சு. இது கற்பை பாதுகாப்பது கிடையாது, பறி கொடுப்பதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கற்பை பாதுகாத்துக்கொள். அப்படி கற்பை பாதுகாத்து கொண்டால் உனக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஐந்தாவது பிரித்து சொல்கின்றார்கள், பார்வையை தாழ்த்திக்கொள். கற்பை பாதுகாக்கிறது ஒரு பொருள் இருக்கட்டும், கற்புக்கு அடிப்படையான பாதகத்தை ஏற்படுத்துவது பார்வை. எனவேதான் அல்லாஹ் மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் முதலாவதாக வகுதுல் மின் அபுசாரிக்க, வகுதுல்ன மின் அபுசாரிகின்ன, அந்த பெண்கள் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்வான், முதலாவதாக அல்லாஹ் சொல்வான், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். பார்வை தான் எல்லா காரியத்துக்குமே அடிப்படை. இவன் முதல் நாள் பார்த்துட்டு போயிடுவான், ரெண்டாவது அன்னைக்கு பார்த்த உடனே ஏதாவது வார்த்தையை வர்ணனைகளை சொல்லுவான், மூணாவது அன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவான். அந்த அம்மா யதார்த்தமாக போய்கிட்டு தான் இருக்கும். நாளுக்கு நாள் பேச 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 ஷைத்தான் என்ன செய்வான்னா, இந்த பார்வையினால் ஏற்பட்ட விளைவுகளால் மிகப்பெரிய ஒரு பாதகத்திற்கு ஷைத்தான் உள்ளே தள்ளிவிடுவான். எனவே தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் செய்தி, பார்வையை தாழ்த்திக்கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்வார்கள், கரங்களினால் ஏற்படக்கூடிய தீமைகளை விட்டும் நீ தவிர்ந்து கொள். இந்த 6 செய்தியை நம்ம பேண ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் நாம் உயர்ந்தவர்கள், நாம் சொர்க்கத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பொறுப்பேற்பதற்கு நாம் தகுதியான மனிதர்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உன்னதமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வலிமார்கள் செய்யக்கூடிய செய்திகளில் உபதேசம் உன்னதமானது. வலிமாவுடைய சபையில் போய் உட்கார்ந்துட்டோம்னா ஏதாவது உபதேசம் சொல்லுவாங்க, அவங்க அந்த உபதேசத்தை நம்ம செவிதாழ்த்தி கேட்கணும். அவங்க என்னமெல்லாம் சொல்கிறாங்களோ அதை கேட்டுகிட்டே உட்கார்ந்துருக்கணும். சபையில் உட்கார்ந்த உடனே இது என்ன, ஏன் இப்படி சொன்னீங்க, ஏன் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது குருட்டுத்தனமாக கேள்வி கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய உபதேசங்கள் நின்றுடும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருக்கும். ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு பலவிதமான உபதேசங்களை செய்கின்றார்கள். அதிலே முதல் உபதேசம், யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, என்னுடைய மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஒரு இறை நேசர் அப்படின்னு சொல்கிறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பெயரிலேயே ஒரு முழு சூறாவையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு நிறைய உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த உபதேசங்களே முதலாவது, மகனே அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, முதலாவதாக சொல்லக்கூடிய செய்தி. அதுக்கு அடுத்து சொல்லுவாங்க, எந்த நேரத்திலையும் யாரையும் பார்த்து முகத்தை திருப்பிடாத. அடுத்தவனை பார்த்த உடனே முகத்தை சுழிச்சு, இவ்வளோ மட்டமான ஆளாக இருக்கிறானே, இவன்கிட்ட முகம் கொடுத்து நம்ம பேசணுமா
அப்படின்னு சிந்தனைக்கு போயிடாத. அந்த சிந்தனை வரக்கூடாது. யாரையும் மட்டமாக நினைக்காதே, யாரையும் பார்த்து உன்னுடைய முகத்தை திருப்பி கொள்ளாதே. உன்னை விட திறமை அவர்கிட்ட இருக்கும், உன்னை விட இறையச்சம் அவரிடத்தில் இருக்கும். வெளியே பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்? சாதாரணமான மனிதராக தெரியும். ஒரு சில தினத்துக்கு முன்னாடி ஒரு நண்பரை சந்திக்கிறாக போயிருந்தேன். அந்த நண்பர் சொன்னார், ஹஸரத்து எல்லா அமலையும் தொடர்ந்து செய்கிறேன் ஹஸரத்து, எல்லா அமலையுமே நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஏன் ஹஸரத்து இந்த சோதனை வருது? அவர் சொல்கிறார். அவர் சொல்லும்போது நமக்கு பொறாமையாக இருக்குது. இவ்வளோ அமல் அவர் செய்கிறாரா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சாதாரணமான மனிதர் பார்க்கும்போது ரொம்ப அமல் செய்யக்கூடிய ஆள் மாதிரி அவருடைய முகத்தை பார்த்தாலோ நடைமுடைய பாவனையோ அவருக்கு இருக்காது. மதுரையில் பிரபல்யமான ஒரு வியாபாரி, அந்த வியாபாரி அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி அவர் கேட்கக்கூடிய செய்திலாம் என்னவாக இருக்குன்னா, ஹஸரத்து நான் இன்னைக்கு காலையில் திடீர்னு தூங்கி முடிக்கும் போது லேட் ஆயிடுச்சு, நான் ஃபஜ்ர் இப்போ தொழுகிறாமா ஹஸரத்து? அவர் கேட்பார். திடீர்னு நஃபிலான வணக்கம் வைக்கிறேன், நஃபிலான நோன்பு வைக்கிறேன், இது நான் என்ன நியத்தில் வைக்கணும்? நான் இந்த சதக்கா செய்கிறேன், இது எப்படி செய்யணும்? ஆனால் பெரிய வியாபாரி கடைக்கு அவரை போய் பார்த்தீங்கன்னா, கடையில் போய் நின்றவுடனே குர்ஆன் ஷரீஃபை எடுத்து ஓதிக்கிட்டே இருப்பார் கொஞ்ச நேரம். அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது குறிப்பிட்ட வசனங்களையோ குறிப்பிட்ட ஜுஸூக்களையோ ஓதுவார். ஓதி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வியாபாரத்தை பார்ப்பார். அதுக்கு திரும்ப போய் உதவி செஞ்சுட்டு உள்ள தனியாக ஒரு ரூம் வச்சுருக்கிறார், அது குடோனு தான். அந்த குடோனுக்குள்ளே போய் அவரால் முடிஞ்ச அளவுக்கு தொழுதுட்டு திக்ரு செஞ்சுட்டு திரும்ப கடையில் வந்து கல்லால் நிற்பார். ஒரு பெரிய வியாபாரி. நம்ம சாதாரணமான வெட்டியாளாக இருந்துக்கிட்டு அவரை பார்த்தோம்னா இவ்வளோ அமல் செய்கிறாரே, நம்ம என்ன அமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறமான சூழ்நிலைகள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய செய்தி, யாரையும் பார்த்து முகத்தை திருப்பாதே. ஏன்னா உன்னோட அவர் சிறந்தவராக இருப்பார், அமல்லையோ தக்வாவிலேயோ ஏதோ ஒரு ரீதியில் சிறந்தவராக அவர் இருப்பார். யாரையும் பார்த்து முகத்தை திருப்பாதே என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காண்பித்தார்கள். அடுத்து சொல்லுவாங்க, பெருமை அடிக்காதே. பெருமை அடிக்கிறவங்க உனக்கு என்ன தகுதி இருக்குது? அல்லாஹ் தானே உன்னையும் படைத்தான், அடுத்த மனுஷனையும் அல்லாஹ் தானே படைச்சிருக்கிறான். உனக்கு பெருமை அடிக்கிறதுக்கு என்ன வேலை கிடக்குது? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து சொல்வார்கள், பெருமை அடிக்காதே, பெருமை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், கீழ்த்தரமான முடிவை தரும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து சொல்வாங்க, என்றைக்குமே சப்தத்தை உயர்த்தாதே, வகுல் மின் சவுத்திக், உன்னுடைய சப்தத்தை மிருதுவானதாக வைத்துக்கொள். யார்கிட்ட பேசும்போதும் சத்தம் போட்டு பேசாத, மெதுவாக பேசு. ஏன் சத்தம் போட்டு பேசுகிற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு கிராமவாசி வர்றாங்க. அந்த கிராமவாசி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட அவர் சத்தம் போட்டு யா முஹம்மது அப்படின்னு கூப்பிடுவார். அப்போ அந்த சபையில் அமர்ந்திருந்த ஒரு சஹாபி ரொம்ப அதிகமான கோபம் வந்துடும். அவர் அப்படி கூப்பிட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவரை பார்த்து பதிலுக்கு அதே மாதிரி சத்தம் போட்டு அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஹதீஸில் வருது ஹாவும் அப்படின்னு வருது. என்ன அர்த்தம்னா, நம்ம உலகத்தில் சொல்கிற மாதிரி சொல்லுப்பா நம்ம ஆமாம் அப்படின்னு சொல்கிறோமே, இதை மாதிரி வார்த்தை ஹதீஸில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அதே சத்தத்தில் அவர் எப்படி லவுடு ஸ்பீக்கராக பேசினாரோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அப்படின்னு அதட்டலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த சபையில் அமர்ந்திருந்த ஒரு சஹாபி, அவங்களுக்கு கோபம் வந்துடும். அந்த சஹாபியை பார்த்து சொல்லுவாங்க, அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய செயலை நீ செய்கின்றாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் இருக்கும் சபையிலே சப்தமிட்டு பேசக்கூடாது என்பதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான், அந்த காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு சஹாபியை பார்த்து, அந்த கிராமவாசியை பார்த்து இந்த சஹாபி சொல்லுவாங்க. இந்த சஹாபி சொன்ன உடனேயே அந்த கிராமவாசி சொல்லுவார், நான் என்றைக்குமே மெதுவாக பேச மாட்டேன்ப்பா, நாங்கள் யாருடைய பாரம்பரியம் தெரியுமா, மெதுவாக பேசக்கூடிய பழக்கங்கள்கிட்ட கிடையாது, ரொம்ப சத்தத்தில் ஒரு பேசுவார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலே ஒரு வார்த்தையை சொல்வார்கள். எந்த கூட்டம், இது சொல்லி மட்டும் இல்லை, அவர் திரும்பவும் சொல்வார், அந்த மனிதர்
இந்த கிராமவாசி சொல்வார், எந்த கூட்டம் யாரை பிரியப்படுகின்றார்களோ அவர்களோடு இருப்பார்கள். எங்கள் கூட்டம் உயர்ந்த கூட்டம், சத்தம் போட்டு பேசுகிற கூட்டம். நான் என்றைக்குமே சத்தம் போட்டு தான் பேசுவோம், மெதுவாக பேசுகிற பழக்கங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி தோரணையில் அந்த வந்த கிராமவாசி சொல்வார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதிலை சொல்வார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப யௌமல் கியாமா. ஒரு மனிதன் யாரை பிரியப்படுகின்றாரோ அவரோடு மறுமை நாளிலே இருப்பார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, அவர் ஒரு கூட்டத்தை பிரியப்படுறார். அந்த கூட்டம் சத்தம் போட்டு பேசுகிற கூட்டம் தான். எங்கிட்டையும் சத்தம் போட்டு பேசுகிறாங்க, அல்லாஹ் சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு தடுத்து இருக்கிறான். அதையும் மீறி பேசுகிறாருன்னா அந்த கூட்டத்தோடு அவர் எங்கேயோ போகிற இடத்துக்கு போக வேண்டியதுதான், சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்படின்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகத்தை சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த ஹதீஸை பார்க்கின்றோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு சொன்ன வார்த்தை, சப்தத்தை தாழ்த்திக்கொள், வகுல் மின் சௌத்திக், உடைய சப்தத்தை தாழ்த்திக்கொள், இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சவுத்துல் ஹமீர். உலகத்திலேயே மிக மோசமான சத்தம் எது தெரியுமா? கழுதையினுடைய சத்தம். கழுதை சத்தம் போட்டுச்சுன்னா அந்த சத்தம் எவ்வளோ தூரத்துக்கு போய் கேட்கும், அவ்வளோ மோசமான சத்தம். அந்த குரலை கேட்டாலே அருவருக்கத்தக்க குரல். எனவே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், உடைய சப்தத்தை தாழ்த்திக்கொள், யாரிடத்திலேயும் சப்தமிட்டு பேசாதே என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாங்க, என்றைக்கும் வாழக்கூடிய நேரத்தில் நடுநிலையாக போய்க்கப்பா, இருக்குதுன்றக்காக வேண்டி டாம் டீம் செலவழிச்சிடாத, என்னைக்கா ஒரு நாளைக்கு வறுமையிலே தள்ளப்படுவாய். உலகத்தில் பார்க்குறோம் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இன்றைக்கி சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், எத்தனையோ பிச்சைக்காரர்கள் இன்று கோடீஸ்வரர்களாக ஆன ஒரு நிலை, நடுநிலைமையாக வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள் அவருக்கு கோடீஸ்வரனாக மாறினாலும் சரி, பிச்சைக்காரனாக மாறினாலும் சரி, அதே நடுநிலைமை போயிட்டே இருப்பார், எதுக்கும் கவலைப்பட மாட்டார். நேற்றெல்லாம் 1000 ரூபா தந்தான், இன்றைக்கி 1 ரூபா தந்திருக்கான், அல்ஹம்துலில்லாஹ், அந்த 1 ரூபாயில் பாதி செலவழிப்பார், பாதியை மிச்சப்படுத்துவார், எதற்கும் கவலைப்பட மாட்டார். பாரசீகத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதையில் என்னென்னா, ஒருத்தர் தினந்தோறும் 3 ரொட்டி சம்பாதிப்பார். 3 ரொட்டி சம்பாதிப்பார். சம்பாதித்த உடனே அவர்கிட்ட கேட்டாங்க, 3 ரொட்டி நீங்கள் என்ன செய்வீங்க? அவர் சொல்லுவார், ஒரு ரொட்டியை கடனாக கொடுக்குறேன், ஒரு ரொட்டியை வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக கொடுக்குறேன், 2வது ரொட்டியை நான் போட்டு வைக்கிறேன், சேமிப்பாக நான் போட்டு வைக்கின்றேன், இன்னொரு ரொட்டியை நான் உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னுவார். கேள்வி கேட்டாலுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியலையே, டெய்லி இப்படி தான் செய்கிறீங்களா? ஆமாம், தினந்தோறும் அப்படி தான் செய்கிறேன். எனக்கு தினந்தோறும் 3 ரொட்டி சம்பாதிப்பேன், 3 ரொட்டி தான் சம்பாதிப்பேன். அந்த 3 ரொட்டியில் ஒன்றை கடன் கொடுத்துருவேன். அவ்வளோ கடனாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இன்னொரு ரொட்டியை போட்டு வைப்பேன்றீங்களே, சேமித்து வைப்பேன்றீங்களே, அது என்ன? நீங்கள் சொல்லக்கூடிய பதில் தெளிவாக இல்லை, எங்களுக்கு புரியலைன்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்வார், நான் 3 ரொட்டிகளை தினந்தோறும் சம்பாதிக்கின்றேன். முதல் ரொட்டி கடனாக கொடுக்கின்றேன், கடனை கொடுக்கின்றேன். எங்கள் அத்தா அம்மா எனக்கு சம்பாதிச்சு தந்தாங்க, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு சம்பாதிச்சு தந்தாங்க, நான் வாங்கி சாப்பிட்ருக்கிறேன். இன்றைக்கி தாய் தகப்பனுக்கு கொடுக்குறேன், என் கையிலேருந்து ஓசியில் கொடுக்கல, அன்னைக்கு சாப்பிட்டதை இன்றைக்கி கடனை திரும்பி கொடுத்துட்ருக்கிறேன், கொடுக்க வேண்டிய கடமையை செய்கின்றேன், என்னுடைய கடன். 2வதாக நான் சேமித்து வைக்கின்றேன், போட்டு வைக்கின்றேன், குண்டியலில் போடுறேன் அப்படின்னு சொன்ன செய்தி என்னென்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வழங்குகின்றேன், பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் வயோதிகம் அடைந்தால் எனக்கு அந்த பிள்ளைங்க திரும்ப தருவாங்க, நான் சேமித்து வச்சது. அல்லது தான தர்மமாக வழங்குகின்றேன், இந்த தான தர்மம் நான் இறந்ததுக்கு பின்னாடி எனக்கு வரும். 2 கருத்து. ஒன்று, பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன், பிள்ளைங்க வளர்ந்த பின்னாடி நான் வயோதிகம் அடைஞ்சிட்டா அந்த பிள்ளைங்க எனக்கு கொடுப்பாங்க, இது ஒரு கருத்து. 2வது கருத்து, தான தர்மமாக நான் வழங்குகின்றேன். அப்படி நான் சேமிக்கக்கூடிய அந்த சேமிப்பு நான் இறந்து விட்டால்
என்னுடைய மரணத்திற்கு பின்னால் எனக்கு வந்து கொண்டிருக்கும். அந்த ரொட்டிக்காரர் சொல்லக்கூடிய செய்தி. மூணாவது சொல்கிறாரு, நான் ஒரு ரொட்டியை நான் உபயோகப்படுத்துகின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் சாப்பிட்றேன், என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்கின்றேன், என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்றைக்குமே வாழக்கூடிய வாழ்க்கையில் நடுநிலைமையாக வாழ வேண்டும். இருக்குதுன்றதுக்காக வேண்டி ரொம்ப உச்சகட்டத்தில் போயிட்டோம்னா நாளைக்கு ஒன்றுமில்லாமல் போயிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வாழ்க்கையில் நடுநிலைமையை கடைபிடிப்பது வாழ்க்கையில் பாதி என்பதாக சொல்லித் தருவார்கள். நடுநிலையோடு வாழ்ந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் பாதி அதே, இப்போ மிச்ச பாதி சேமிப்பாயிரும். என்றைக்குமே நம்ம உச்சகட்டமாக போகக்கூடாது, நடுநிலையை தான் கடைபிடிக்கணும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன செய்தி, நடுநிலையை கடைபிடிப்பீராக. வலிமார்கள் சொல்லக்கூடிய உபதேசங்கள், இந்த உபதேசத்தை நம்ம கடைபிடிச்சிட்டோம் வச்சுக்கிறீங்களேன், நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டமே கிடையாது. வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்தை நாம் உலகத்திலேயும் அடையலாம், மறுமையிலேயும் அடையலாம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹலீஃபா அபூ யஹ்யா அந்துலூசின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறைநேசர், மார்க்க கல்வியை படித்த ஒரு கல்விமான். அவங்கள ஸ்பெயின் நாட்டினுடைய கவர்னர் அப்துர் ரஹ்மான் இப்னு ஹக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், அந்த நாட்டினுடைய அரசர், அவர் அவங்கள கூப்பிட்றாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு, எங்கள் நாட்டில் நீதிபதியாக நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அபூ யஹ்யா அந்துலூசின்னு சொல்லக்கூடிய அந்த பெரியார் மார்க்க மேதை சொல்கின்றார்கள், அப்படி எனக்கு வர முடியாது, உலகத்தினுடைய அற்ப காசுகளுக்காக என்னுடைய மார்க்க விஷயத்தை நான் விற்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்ச பின்னாடி அதே மன்னருக்கு ஒரு மார்க்க சட்ட பிரச்சனை வந்துருச்சு. மார்க்க சட்ட பிரச்சனை வரும்போது எல்லா ஆலிம்களையும் கூப்பிட்றார், எல்லா ஆலிம்களையும் சபைக்கு கூப்பிட்றார். கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்குறார், நான் நேற்று நோன்பு வச்சுருந்தேன், வேனுக்கு நோன்பு முறிச்சிட்டேன், எனக்கு என்ன சட்டம், என்ன பரிகாரம், எதை செஞ்சால் எனக்கு அது நோன்பை முறித்ததற்கான பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்குறார். அந்த சபையில் முதலாவதாக அமர்ந்திருந்தது அபூ யஹ்யா அந்துலூசி ரதியல்லாஹு தஆலா, அவங்க தான் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அவர் கேட்குறார், ஏன்னா பெரிய கல்விமான், அவங்கள்ட்ட கேட்டால் நல்ல விடை கிடைக்குமே அப்படின்னு கேட்ட உடனே அபூ யஹ்யா அந்துலூசி ரதியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நோன்பை வேண்டுமென்றே ஒருவர் முடித்தால் அவருக்கு பரிகாரம் என்ன தெரியுமா, முதலாவதாக அடிமைகளை உரிமை விட வேண்டும், முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி, 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், இது ரெண்டாவது செய்தி. மூணாவது செய்தி, 60 நோன்பு தொடர்ச்சியாக வைக்கும். நோன்பை வேணுக்குன்னு விட்டுட்டோம்னா, நம்ம எந்த நோன்பை வச்சாலும் சரி தான், ஒரு நோன்பை நம்ம வச்சுட்டோம், வேணுக்குன்னு முறிச்சிட்டோம்னா 60 நோன்பை தொடர்ச்சியாக ஃபர்தான நோன்புக்கு இந்த மார்க்க சட்டம். இப்படி சொல்லி முடித்த உடனே அவர் சொன்னார், உங்களுக்குள்ள சட்டம் என்னென்னா, நேற்று நோன்பை முறிச்சிட்டீங்க, உங்களுக்குள்ள சட்டம் மார்க்க தீர்ப்பு 60 நோன்பை தொடர்ச்சியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி முடித்தோன்னே மன்னரும் சரின்ட்டார். கூட்டம் கலைஞ்சிருச்சு. உலமாக்கள்லாம் ஒன்றா நிற்கிறாங்க. உலமாக்கள் நிற்கக்கூடிய அந்த சபையில் அந்த உலமாக்கள்லாம் கேட்குறாங்க இவர்கிட்ட, அபூ யஹ்யா அந்துலூசி ரதியல்லாஹு கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் பெரிய ஆலிம், கல்வி படித்த ஆள், இந்த 3 சட்டத்தையும் அவருக்கு சொல்லி, அவர் பெரிய அரசர் தானே, மன்னர் தானே, இலகுவான ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாமே, ஏன் கஷ்டமானதை சொன்னீங்க? அவருக்கு 60 நோன்பு தொடர்ச்சியாக வைக்கணும்னு ஏன் சொன்னீங்க? அவர் பாவம் இல்லையா? மார்க்க சட்டம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் அவர்கிட்ட இந்த சட்டத்தை சொன்னீங்க அப்படின்னு மக்கள்லாம் உலமாக்கள்லாம் கேட்குறாங்க. அப்போது அபூ யஹ்யா அந்துலூசி
ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களா, அந்த மன்னர்கிட்ட ஒரு அடிமையை உரிமை விடுன்னு சொன்னோம்னா அந்த மன்னர்கிட்ட நிறைய அடிமை வச்சுருப்பார். சாதாரணமாக ஒருத்தனை கூப்பிடுவார், 10 பேர் கூட கூப்பிட்டு உரிமை விட்டுருவார். அது அவருக்கு இலகுவான ஒன்று. இப்போ அல்லாஹ் மீது உள்ள தண்டனையை அவர் பயப்பட மாட்டார். அல்லாஹ் மீது உள்ள அச்சம் அவருக்கு இருக்காது. சாதாரணமாக கூப்பிட்டு இருந்தாப்பா போப்பா வெளியே போப்பா அப்படின்னு உரிமை விட்டுருவார். ரெண்டாவது செய்தி, 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அல்லாஹ் பயப்பட மாட்டார். அவர் கீழே உள்ள அதிகாரியை கூப்பிடுவார், மன்னர் அமைச்சரை கூப்பிடுவார், அமைச்சரை இங்கே வாங்க 60 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. இன்னும் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவார். இறை எச்சம் வராது அவருக்கு. அவருக்கு இறைவனுடைய பயம் வராது. சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் 60 நோன்பு வைக்கணும் போது ஒவ்வொரு நாளும் நோன்பு வைக்கும் போதும் மனிதரே மன்னரே அல்லாஹ்வை பயந்து கொள், எந்த காரியத்தையும் தப்பாக செஞ்சிடாத. ஒரு தப்பை செஞ்சுட்டு 60 நோன்பை வச்சுட்டு தினந்தோறும் கஷ்டப்படுறிய, உனக்கு தேவையா? அல்லாஹ்வை பயந்து கொள் அப்படின்னு இறையச்சம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் அந்த மன்னருக்கு அந்த சட்டத்தை சொன்னேன் என்பதாக அபூ யஹ்யா அந்துலூசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். என்றைக்குமே வாழ்க்கையில் இறை நேசர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நம்மை திருத்துவதற்காக அமைந்திருக்குமே தவிர நம்மை கஷ்டப்படுத்துவதற்கு கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தெரு வீதியாக போயிட்டே இருக்கும்போது எறும்பு பட்டாளம் ஃபுல்லாக சொல்லுது, லா யஹ்தி மன்னக்கும் சுலைமானு ஜுனூது, நீங்கள் எல்லோரும் உங்கள் பொந்துக்குள்ளே போயிருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே போயிருங்க. எறும்பு எறும்புடைய தலைவர் எறும்பு கூட்டத்தை பார்த்து சொல்லுது, நீங்கள் எல்லாருமே பொந்துக்குள்ளே போயிருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே போயிருங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய பட்டாளமும் உங்களை மிதிச்சிருவாங்க, தெரியாமல் மிதிச்சிருவாங்க, அவங்க உணர்ந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு எறும்பு சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். சாதாரணமான எறும்புக்கு தன்னுடைய கூட்டம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை அந்த எறும்பு கூட்டம் தெரிந்து வைத்திருக்கின்றது. ஆனால் நம்மை வழிநடத்தக்கூடிய நபிமார்கள், நம்மை வழிநடத்தக்கூடிய சஹாபா பெருமக்கள், நம்மை வழிநடத்தக்கூடிய இமாம்கள், நம்மை வழிநடத்தக்கூடிய வலிமார்கள், அவங்க நம்ம கெட்டு போகணும்னு நினைக்க நினைப்பாங்களா? அதனால தான் அந்த மன்னர் அல்லாஹ்வை நினைத்து பார்க்க வேண்டும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு கஷ்டமான சட்டத்தை சொன்ன வரலாறை பார்க்கின்றோம். வலிமார்கள் வாழ்க்கையில் அப்பா டெய்லி ஒரு 1000 தடவை அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுப்பா, 1000 ரக்காத் தொழு, 1000 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓது அப்படின்னுவாங்க. ஏன் இவ்வளோ ஓத சொன்னாங்க? ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம்? கஷ்டம் கொடுப்பது நோக்கம் அல்ல, நம்மை திருத்த வேண்டும், வீணான வழியில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக நம்மை தடுக்கின்றார்கள் என்பதுதான் நோக்கமே தவிர நம்மை கஷ்டப்படுத்துவது நோக்கம் கிடையாது என்பதை கவனத்திலே வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஒரு ஜனாசா கடந்து போகுது. அப்படி கடந்து போகக்கூடிய நேரத்தில் சஹாபா பெருமக்கள்லாம் அவரை பார்த்து, அவர் அப்படி நல்ல மனுஷன், இப்படி நல்ல மனுஷன், அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சாருன்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத், அவருக்கு கட்டாயமாகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஜனாசா போச்சு. மக்கள்லாம் சொன்னாங்க, இவன்லாம் ஒரு மனுஷனா, என்ன பாவம் செஞ்சுருக்கிறான், என்ன அநியாயம் செஞ்சுருக்கிறான், இவெல்லாம் எப்போமோ போக வேண்டியவன், ஒரு நாள் வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னு மக்கள்லாம் பேசினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதும் சொன்னார்கள், வஜபத், அவருக்கு கட்டாயமாகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையில் அமர்ந்திருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன கட்டாயமாயிருச்சு? 2 தடவையும் சொல்லும்போது கட்டாயமாயிருச்சு கட்டாயமாயிருச்சு, என்ன கட்டாயமாயிருச்சு அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதரை பிற மனிதர்கள் புகழும் போது அவர் நல்லவர் அப்படின்னு வாழ்த்தக்கூடிய நேரத்திலே அந்த வாழ்த்து என்பது துஆவாக மாறிவிடுகின்றது. அதே நேரத்தில் இவன்லாம் மனுஷனா
அப்படின்னு ஒரு மனசு பிறரை திட்டக்கூடிய நேரங்களிலே அந்த வார்த்தை சாபமாக மாறிவிடுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அந்த சொன்ன சாதாரணமான வார்த்தை அவர் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுது. அந்த பாதகமான வார்த்தை அவர் நரகத்திற்கு கொண்டு சென்று விடுகின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவேதான் இறைநேசருடைய சபையிலே சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை நம்மை உயர்ந்தவனாக மாற்றிவிடுகின்றது, இல்லை என்றால் மட்டமான மனிதனாக நம்மை மாற்றி விடுகின்றது என்பதை நம்முடைய கவனத்திலே வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். முஹைதீன் நாயகனுடைய வரலாறிலே நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி, 40 திர்கத்தை 40 தீனாரை அவங்க அம்மா பாக்கெட்டில் வச்சு தைச்சி அனுப்பும்போது அவங்க சொன்ன செய்தி, அப்பா எந்த நேரத்திலையும் போய் பேசுகிறாதப்பா சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த வியாபார கூட்டம் அனைத்துமே பொய்யை சொன்னது. ஆனால் சிறு வயதை சார்ந்த ஹதரத் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹ் சிரஹுல் அஸீஸ் அவர்கள் உண்மையை பேசினார்கள். உண்மை பேசியதனுடைய விளைவு அந்த ஒட்டுமொத்த கூட்டமுமே இஸ்லாத்தை தழுவியது என்பது மட்டுமல்ல, இறைநேசர்களாக மாறினார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். அப்போ எல்லா காலகட்டத்திலேயும் தாய் சொல்லக்கூடிய வார்த்தையை உயர்ந்த வார்த்தையாக மதித்தார்கள். தாயினுடைய காலத்தில் தான் சொர்க்கம். இப்போ தாய் யார்? சொர்க்கமே அவங்க தான். அப்போ அந்த சொர்க்கம் சொல்லும்போது நம்ம கேட்கணுமா கேட்க வேண்டாமா? அப்போ அந்த சொர்க்கம் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கேட்டு வாழக்கூடிய நேரங்களில் அல்லாஹு தாலா வழிமாறலுக்கெல்லாம் தலைவராக மாறக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கினான். உண்மையை பேசுனாங்க, அம்மா சொன்னதை அப்படியே கேட்டு நடந்தாங்க. வழிமாறலுக்கெல்லாம் தலைவர் என்பதை விட இவர்கள் மூலமாக, இந்த சிறுவரின் மூலமாக அந்த திருட்டு கூட்டமே திருந்தியது, வழிமாறலாக மாறியது என்ற வரலாறை பார்க்கின்றோம். நாகூர் எஜமானர் ஷாவுல் ஹமீது அப்துல் காதிர் நாகூரி கத்தஸல்லாஹ் சிரஹுல் அஸீஸ் அவங்க ஒரு தடவை தன்னுடைய வளர்ப்பு மகனாகிய ஹதரத் யூசுப் நாயகம் தாதா கத்தஸல்லாஹ் சிரஹுல் அஸீஸ் அவங்கள்ட்ட 3 நாளாக பேசலையாம். 3 நாளாக பேசலை. என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர், ஒரு மூமின் இன்னொரு மூமினிடத்திலே 3 நாளுக்கு மேலாக பேசாமல் இருக்கக்கூடாது. அதிகபட்சமான நாள் 3 நாள். அப்படி 3 நாளுக்கு மேலே பேசாமல் இருந்து அவர் இறந்துட்டா அவர் செல்லக்கூடிய இடம் நரகம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ பேசாமல் இருக்கக்கூடாது மூமினோடு. அப்போ ஷாவுல் ஹமீது நாயகம் அவங்க தன்னுடைய வளர்ப்பு மகன்கிட்ட 3 நாளாக பேசலையாம். அப்படின்னு சொத்து தகராறு, சொத்து தகராறுலாம் கிடையாது, குடும்ப சண்டையெல்லாம் கிடையாது. தக்பீர் தஹரீமாவை ஒரே ஒரு வக்துக்கு தவற விட்டு விட்டார்கள். தக்பீர் தஹரீமானா என்ன? காமத் சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. இமாம் அல்லாஹு அக்பர் கட்டுறாங்க. அல்லாஹ் அக்பர் இமாம் தக்பீர் கட்டும்போது நம்ம நியத்தை வச்சு முடிச்சிருக்கணும். இமாம் அக்பர் கட்டும்போது நம்ம உடனே தக்பீரை கட்டிடணும். அதுதான் தக்பீர் தஹரீமா. சிந்தனைகளை தடுக்கக்கூடிய, தீமைகளை தடுக்கக்கூடிய முதல் தக்பீர். அது தக்பீர் தஹரீமா, கண்ணியமான தக்பீர். பல வார்த்தைகள் அதுக்கு இருக்குது. தக்பீர் தஹரீமாவை ஒரே ஒரு நாள் தவற விட்டதன் காரணத்தினால் தொழுகையை விடலை. நம்ம நிலைமையை நினச்சி பாருங்கள், எத்தனை வேலை தொழுகையை வேணுக்குண்டே விடுறோம், தெரிஞ்சுக்கிட்டே விடுறோம். பள்ளிவாசல் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், வர மாட்டேங்கிறோம் தொழுகைக்கு. பள்ளிவாசல் நம்ம முதுரும் கிடையாது, பேசிக்கிட்டே நிற்கிறோம். காம சொல்கிறாங்க தெரியுது, தொழுகிறாங்க தெரியுது, தொலை வைக்கிறாங்க தெரியுது, மைக்கில் சத்தம் கேட்குது. இதனால் நிர்வாகம் என்ன செய்யுதுன்னா வெளியே சுற்றி ஸ்பீக்கரை கட்டி வச்சுருக்குது. என்ன காரணம்? அந்த சத்தத்தை கேட்டவுடனே தொழுகை வரணுன்ட்டு சத்தத்தையும் கேட்குறோம், தொழுகை வருவது கிடையாது. ஒரே ஒரு நேரத்தினுடைய தக்பீர் தஹரீமா தவறியதன் காரணத்தினால் நாகூர் நாயகம் தன்னுடைய வளர்ப்பு மகனோடு 3 தினங்கள் பேசவில்லை. அப்போமாவது தக்பீர் தஹரீமா விடக்கூடாதுப்பா அப்படின்னு புத்தி போட்டுவதற்காக
எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள். பெரிய தப்பெல்லாம் பண்ணல, சாதாரணமாக தொழுதுட்டாங்க. தக்பீர் தாரிமா விட்டதுக்காக 3 நாள் பேசலைன்னா நம்மளை மாதிரி பிள்ளையாக இருந்தோம் என்ன செஞ்சுருப்பாங்க? வாழ்ந்தவங்களுக்கு பேசியிருக்கவே மாட்டாங்க. இப்போ வலிமார்கள் இப்படித்தான் திருத்திருக்கின்றார்கள், திருத்தக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கின்றார்கள். வலிமாருடைய ஒவ்வொரு செயலும் இப்படித்தான் அமைந்திருக்கின்றது. வலிமார்கள் நம்மை திருத்துவதற்கான பல சந்தர்ப்பங்களை கடைபிடிக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ரிஃபாய் நாயகத்துடைய வாழ்க்கையில் என்னென்னா, அவங்க தினந்தோறும் பள்ளிவாசலில் உட்கார்ந்து மாணவர்களுக்கு குர்ஆனுடைய விரிவுரையை நடத்துவார்கள், மார்க்க சட்டங்களை நடத்துவார்கள், வரலாறுகளை நடத்துவார்கள், ஹதீஸ்களை நடத்துவார்கள். ஆனால் திங்கக்கிழமை வியாழக்கிழமை வந்துச்சுன்னா மாணவர்களுக்கு பாடம் நடத்த மாட்டாங்க. திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் பாடம் நடத்த மாட்டாங்க. பாடம் நடத்தாமல் அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, எல்லா மக்களும் ஒன்று கூடக்கூடிய அந்த பள்ளி வாசலிலே மக்களுக்கு பிரசங்கம் செய்வார்கள். என்ன காரணம்? 5 நாள் வாரத்தில் பாடம் நடத்துகிறோம். இந்த பாடம் நடத்தினோம்னா யாரா ஒரு ஆளுக்கு பிரயோஜனம், அவருடைய குடும்பத்துக்கு பிரயோஜனம், அந்த மஹல்லாவிற்கு பிரயோஜனம். ஆனால் பயான் என்பது, மார்க்க பிரசங்கம் என்பது யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, அவர்கள் யாரிடத்திலெல்லாம் சொல்லுகின்றார்களோ அந்த எல்லாருக்குமே பிரயோஜனம் ஏற்படும். இன்றைக்கி பயானை கேட்டு போகிறோம், இன்றைக்கி பிரயோஜனம் இல்லை. என்றைக்கா ஒரு நாளைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் யாரோ அது பயான் பேசுனாங்க, இந்த செய்தியை சொன்னாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சொல்லும்போது அந்த நன்மை எனக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். அந்த உங்களிடத்தில் கேட்ட மனிதர் யாரிடத்திலாவது சொன்னார்னா அந்த நன்மை அவருக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். சங்கிலி தொடர். ரிஃபாய் நாயகம் அவர்கள் வாரத்தில் 5 தினங்கள் பாடம் நடத்துவார்கள், பெரிய பெரிய கிதாபு. ஆனால் வாரத்தில் 2 நாள், திங்கள் வியாழன், இந்த 2 நாள் மட்டும் நினச்சிவாங்கன்னா மக்களுக்கு பிரசங்கம் செய்வார்கள், பயான் செய்வார்கள், கேள்விக்கான பதிலை சொல்வார்கள். ஏதாவது சந்தேகம் மக்கள் கேட்டாங்கன்னா அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பார்கள். வலிமாருடைய ஒவ்வொரு துறைகளுமே ஒவ்வொரு வகையாக அமைந்திருந்த ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். முஹைதீன் நாயகனுடைய சபையில் ஒரு வித்தியாசமான கேள்வி வந்துச்சு. அந்த சபையில் நிறைய ஆலிம்கள் இருந்தாங்க. எல்லா ஆலிம்கள்கிட்டையுமே அவர் போய் கேள்வி கேட்டார். எல்லா ஆலிம்களுமே சொன்னாங்க, இந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்லிட்டாரு? யாரும் செய்யாத அமலை நான் செய்வேன், யாரும் செய்யாத நல்ல காரியத்தை நான் செய்வேன். அப்படி யாராவது செய்ய முடியுமா? எல்லாருமே நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், தான தர்மம் கொடுக்குறோம், தவாப் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். யாருமே செய்யாத அமலை நான் செய்வேன். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் நான் அப்படி அமல் செய்யலைன்னா என் மனைவி முத்தலாக்கு அப்படின்னு சொல்லிடுறார். யாரும் செய்யாத அமலை நான் செய்வேன், அப்படி செய்யலைன்னா நான் என்னுடைய மனைவி தலாக்கு, ஒரு தலாக்கு இல்லை முத்தலாக்குன்னு சொல்லி முடிச்சிடுறார். 3 தலாக்கு என் மனைவிக்கு உண்டாகும். இப்படி சொல்லி முடித்த உடனே எல்லா இமாம்களுமே சொல்கிறாங்க, யாரும் செய்யாத அமல் உலகத்தில் எதுவுமே கிடையாதுப்பா. அப்போ உன்னுடைய மனைவி தலாக்கு தான், முத்தலாக்கு நிகழ்ந்துடும் அப்படின்னு எல்லா உலமாக்களுமே ஃபத்வா கொடுத்துட்றாங்க. ஹஸரத் முஹைதீன் ஆண்டகை அந்த சபையில் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்களாம், சகோதரரே, நீங்கள் சத்தியம் செஞ்சால் அந்த சத்தியம், யாரும் செய்யாத அமலை நான் செஞ்சா என் மனைவி தலாக் கிடையாது, அப்படி செய்யலைன்னா என் மனைவி முத்தலாக்கு அப்படி தானே சொன்னீங்க. அவரை தனியாக காபாக்குள்ளே கூட்டு போங்க. எல்லாரும் தவாப் செய்வாங்க, காபாவை 7 தடவை சுற்றுவாங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் காபாவை தவாப் செய்யக்கூடிய எல்லா மக்களையும் கொஞ்ச நேரம் நிறுத்த சொல்லுங்கள். நிறுத்த சொல்லிட்டு இவரை மட்டும் தவாப் செய்ய சொல்லுங்கள். இது நடக்குமானா காபால் நடக்காது. காபாவில் தனியாக நான் மட்டும் தவாப் செய்யணும் அப்படின்னு நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் மக்கள் நினச்சிவாங்க, சரிப்பா 7 சுற்று தானே, யாருமே இல்லாமல் சுற்றினார்னா ஒரு 10 நிமிஷம் சுற்றி முடிச்சுடுவார் காபாவை.
அதில் 5 நிமிஷம் சுற்றிடலாம். காபாவை நெருக்கி சுற்றினோம்னா 20 நிமிஷம் கூட்டமாக இருந்தால் கூட. ரொம்ப தூரத்தில் சுற்றினோம்னா அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் டைம் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ முஹையீத்தீன் நானகி சொன்ன செய்தி, எல்லாத்தையும் காபாவில் தவாப் செய்து நிப்பாட்டிருங்க, இவரை மட்டும் தனியாக தவாப் செய்ய சொல்லுங்கள். இந்த அமல் எங்கேயுமே நடக்காது, காபாவில் மட்டும்தான் நடக்கும். இவர் மட்டும்தான் அன்றைக்கி செய்கிறார். இந்த மாதிரி யாரும் தனியாக செய்ய முடியாது. ஒரு மன்னர்களே வந்தாலும் கூட கூட்டத்தில் தனியாக ஒதுக்கி கூட்டு போவாங்களே தவிர எல்லாத்தையும் நிப்பாட்டு அவர் மட்டும் அனுப்ப மாட்டாங்க. இன்றைக்கும் காபாவில் அதுதான். காபாவுடைய மன்னரே மக்காவுடைய மன்னரே வந்தால் கூட என்ன செய்வாங்க, அவரை தனியாக ஒரு வரிசையில் கூட்டு போவாங்களே தவிர அவருக்கு பாதுகாப்பு இருக்குமே தவிர மற்ற ஆளுகளை நிப்பாட்ட மாட்டாங்க. முஹையீத்தீன் நானகி சொன்ன அந்த தீர்ப்பை பார்க்கின்றோம். அப்படி செஞ்ச பின்னாடி அவருக்கு தலாக் நிகழாமல் ஆகிவிட்டது. அவர் இந்த செயலையும் செய்து விட்டார் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். ஃபுதைல் இப்னு இயால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்க யாருன்னா மிகப்பெரிய திருட்டு பட்டம் பெற்றவர்கள். பெரிய வழி. ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்கன்னா கடுமையான திருட்டுக்கு சொந்தக்காரர். அவங்க ஒரு தடவை என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தெரு வழியாக அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வியாபார கூட்டம், அந்த வியாபார கூட்டம் என்ன செஞ்சிட்ருக்குன்னா, இன்றைக்கி இரவுங்க தங்கணும்னா இந்த ஊரில் ஃபுதைல் இப்னு இயால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருடர் இருக்கிறார். அவர் பார்வையிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அவர் பார்வையிலிருந்து யாருமே தப்ப முடியாது. கொஞ்சம் லேஸ் அப்படி திரும்பினோம்னா அந்த பொருளை அப்படியே அடிச்சுட்டு போயிடுவார். இன்றைக்கி மதியானம் யதார்த்தமாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் போட்டிருக்கிறாங்க, இன்றைக்கி தங்க ரேட்லாம் ரொம்ப கடுமையான ரேட்டுக்கு போயிடுச்சு, அதனால் என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தி பாருங்கள் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்தா ஒரு வயசான கிழவி சாதாரண போயிட்டுருக்குறாங்க. ஒருத்தர் 2 பேர் பைக்கில் வர்றான், படக்கு நகையை பறிச்சிட்றான். ஒரு அம்மா சாதாரணமாக பால் கடையில் பால் வாங்குறதுக்காக நிற்கிது, ஒருத்தன் நகையை பறிச்சுட்டு போயிடுறான். கணவனும் மனைவி ஒன்றா வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. 2 பேர் வர்றான், பைக்கில் வர்றான், பறிச்சுட்டு போயிடுறான். இப்போ நகை விலை கூடுனதுனால எப்படிலாம் நூதனமாக திருட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கான். அதில் காமிக்கிறத பார்த்தோம்னா இப்படிலாம் நடக்குமான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. ஒரு கடைக்கு போகிறான், ஒரு லேடிஸ் உட்காந்துருக்குறாங்க, ஒரு பெண் உட்காந்துருக்குறாங்க. அம்மா அந்த பொருள் எவ்வளோமா, அதை எடுத்து காமிங்கம்மான்றான். இந்த அம்மா இப்படி திரும்புது. இப்படி திரும்பின உடனே அந்த அம்மா கையில் பிரேஸ்லெட் போட்டிருக்கு, அப்படியே பிடிக்கிட்டு ஓடிடுறான். திருட்டு எப்படி இல்லாமல் நடைபெறும் அப்படின்னு தனியாக வீடியோ தொகுத்து போட்டிருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. எப்படி தான் இதெல்லாம் போய் பார்ப்பாங்களோ தெரியல, வேறு வேலையே இல்லை போல தெரியுது. அப்போ ஃபுதைல் இப்னு இயால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கும்போது அந்த வியாபார கூட்டம் பேசுது, இந்த ஊரில் பெரிய ஒரு கொள்ளைக்காரர் ஃபுதைல் இப்னு இயால், என்றைக்குமே தப்பு செஞ்சோம்னா நம்மோட போகாது, நம்ம அத்தாவையும் சேர்ந்து தான் இழுக்கும். சரியான சோம்பேறி பயிலாக இருக்கிறேன்னு வாங்க, சோம்பேறி பயலாக இருக்கிறேன் அப்படின்னு வாங்க. நம்ம தான் சோம்பேறியாக இருப்போம். நம்மளை திட்டும்போது சரியான சோம்பேறி பைய அப்படின்ட்டு வாங்க. சோம்பேறினுடைய பையன் அத்தாவையும் சேர்த்தான் திட்டுவாங்க. கிறுக்கு பைய அத்தாவை சேர்த்தான், அத்தாவுக்கு பையன் கிறுக்கு பையன் அப்படின்னு வாங்க. அதை மாதிரி இந்த ஃபுதைல் இப்னு இயால் சொல்லும்போது இயாதுடைய மகன் ஃபுதைல் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. பேர் எங்கே வருது பாருங்க, அத்தா பேரும் சேர்ந்தால் கெட்ட பேராகுது. அப்போ ஃபுதைல் இப்னு இயால் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே பக்கத்தில் நிற்கிறாங்க. இந்த வார்த்தை அவங்க காதில் விழுந்த உடனே நேரம் அந்த கூட்டத்துக்கிட்ட வந்தாங்க. இவங்க யாருன்னு காமிச்சிக்கிறல. இன்னைக்கு இரவு ஃபுதைல் இப்னு இயாதுடைய அந்த திருட்டை விட்டும் உங்களுடைய எல்லா பொருளையும் பாதுகாக்கிறது நான் பொறுப்பேற்கிறேன். நான் இந்த ஊர் வாசி தான், ஃபுதைல் மோசமான திருடன் தான். இன்னைக்கு நீங்கள் சொன்ன செய்தியெல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த திருட்டை விட்டும் அந்த ஃபுதைலை விட்டும் உடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கின்றேன். யார் சொல்கிறாங்க? ஃபுதைல் இப்னு இயாலே சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியலை. சரி, ஊரில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் போல தெரியுது, ரொம்ப போல்ட்டாக நிற்கிறாரு, ரொம்ப திடமாக நிற்கிறாரு அப்படின்னு நினச்சா அவருக்கு இரவில் பாதுகாப்பு பொறுப்பை கொடுத்துட்டாங்க.
பாதுகாப்பு பொறுப்பை கொடுத்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இரவில் ஃபுல்லாக பொறுப்பாக அந்த பொருளை பாதுகாக்கிறாங்க. பாதுகாத்துட்டு இருக்கும்போது இவங்களை அறியாத சிந்தனை ஃபுதைல் இப்னு இயாலே தனக்கு தானே பேசுகிறாங்க. ஃபுதைல் இப்னு இயாலே, உன்னை பார்த்து எத்தனை மக்கள் பயப்படுறான், இரவு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்துருக்கிறானே, எத்தனை செல்வந்தர் உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான், இரவில் உருப்படியான தூக்கம் கிடையாது, ஏன் இவ்வளோ பெரிய பாவத்தை நீ செய்யணுமா, இது உனக்கு தேவையா, ஏன் திருந்தி வாழ மாட்டியா, நல்லவனாக மாறலாமே அப்படின்னு சொல்லி இப்படி தனக்குள்ள பலவிதமான பேச்சு. இன்றைக்கி இந்த பொருளை பாதுகாக்கிற மாதிரி எல்லாருடைய பொருளையும் எல்லா நாள்லையும் நீ பாதுகாக்கக்கூடிய மனிதனாக மாறிடு, நல்லவனாக மாறிடு அப்படின்னு தனக்கு தானே பேசுகிறாங்க. பேசிட்டு இனிமேல் தப்பே பண்ணக்கூடாது, இனிமேல் தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு தனக்கு தானே சபதம் எடுத்துக்கிட்டு அதிகாலை விடிஞ்ச உடனே எல்லா மக்களையும் எழுப்பி விட்றாங்க. நேரமாச்சு, நீங்கள் ஊருக்கு போகிறதா நீங்கள் கிளம்புங்க, உங்கள் பொருள்லாம் பத்திரமா இருக்குது, பொருளாதாரத்தை பார்த்துக்கிறங்க, பத்திரமா பார்த்துக்கிறங்க, அந்த ஃபுதைல் இப்னு இயால் வராமல் உங்கள் பொருளை திருடாமல் நான் பாதுகாத்துட்டு இருந்திருக்கேன், நீங்கள் உங்கள் பொருளை பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. கொண்டு வந்த பொருள் அப்படியே இருக்குது. சந்தோஷம் தாங்க முடியலை. இரவு முழுக்க பாதுகாக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான ஒரு பாதுகாவலர் வந்துட்டார் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அந்த மக்கள் சந்தோஷப்பட்டுட்டு அப்போ தான் பேரை கேட்குறாங்க. தம்பி, நீ யாருமா, நீ எந்த ஊர், எங்கள் பொருளை பாதுகாக்கிற அளவுக்கு உனக்கு அக்கறை வந்துச்சே, எப்படி அந்த அக்கறை வந்துச்சு மக்கள் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இரவில் எந்த ஃபுதைல் இப்னு இயாலுக்கு பயந்தீர்களோ அந்த ஃபுதைல் இப்னு இயால் நான் தான். ஏன்பா, உனக்குத்தானே நாங்கள் பயந்தோம், அவ்வளோ பெரிய திருடர், எப்படிப்பா நீ எங்கள் பொருளை பாதுகாத்த அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்களா, நீங்கள் பேசின செய்தியும் காதில் விழுந்துச்சு, உன்னால் எத்தனை மக்களுடைய துக்கம் கெட்டு போகுது, இந்த பாவம் உனக்கு தேவையா, இந்த பாவத்தை விட மாட்டியா, திருந்த மாட்டியா, எனக்கு நானே சபதம் எடுத்துக்கொண்டு இந்த பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன், இரவு முழுக்க பாதுகாத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம். அல்லாஹ் அவனை நல்லாக்கி வைக்கணுப்பா, அவ்வளோ பெரிய திருடராக இருந்து திருந்திருக்கிய எல்லாரும் துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. போன கொஞ்ச நாளில் எந்த திருட்டையும் செய்யவில்லை. இருந்தாலும் பழைய புத்தி கைவிடுமா, சிந்தனை வந்துருச்சு, சைத்தான் வந்துட்டான். ஏன்பா, சம்பாதிச்சா 10 ரூபா கிடைக்கும், திருடுனா அன்னைக்கு பெரிய பெரிய தொகைலாம் கிடைக்கும்ல, ஏன் தேவையில்லாமல் இப்படி உட்காந்துருக்குற, கொஞ்சம் திருடக்கூடிய தொழில் தெரியும்ல, நல்ல தேர்ச்சியான உனக்கு ஏன் திருட முடியாதா, ஏன் பயந்துட்டு போய் ஓரமாக உட்காந்துருக்குற அப்படின்னு சைத்தான் கெடுக்கிறான். திரும்ப தான் தொழிலை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தொழிலை ஆரம்பித்த பின்னாடி தான் ஒரு வீட்டில் ஒரு நாள் இரவு நேரத்தில் சுவர் ஏறி குதிக்கின்றார்கள். குதிப்பதற்காக முற்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வீட்டை சார்ந்திருக்கக்கூடிய வயோதிகமான ஒரு பெண்மணி இறைமறை வசனத்தை ஓதுகின்றார்கள். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதனுக்கு அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? அந்த அம்மா யதார்த்தமாக ஓதுறாங்க. அந்த வசனம் நம்ம பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்குது. இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஃபுதைல் இப்னு இயால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சுவர் ஏறி குதிக்கிறதுக்காக முற்படுறாங்க. அப்படியே கீழே இறங்கிடுறாங்க. உள்ளுக்குள்ளே குதிக்கல, வெளியே குதிச்சிட்றாங்க, திருந்திடுறாங்க. அதற்கு பின்னாடி தான் இறைநேசருடைய பட்டியலிலே முக்கியமான அந்தஸ்தை பெற்ற இறைநேசராக மாறிவிட்டார்கள். இன்றைக்கி சொல்லுவாங்க, திருடனெல்லாம் பிடிச்சி அவுலியாக்களாக சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய எல்லா மக்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள். தவறு செய்யக்கூடியவர்களே சிறந்தவர் யார் தெரியுமா? யார் தௌபாவை செய்கின்றாரோ, பாவத்தை விட்டும் திருந்தி வாழுகின்றாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. சிறந்தவர் என்பதாக சொல்லித்தரக்கூடிய அந்த நேரத்திலே இவர்களில் நாம் என்ன சொல்வது?
அதுக்கு பின்னாடி திருந்தினாங்க. அந்த ஒரு சாதாரணமான பெண்மணி, வயோதிகமான பெண்மணி இறை வசனத்தை இறை எச்சத்தோடு ஓதினார்கள். அந்த வார்த்தை, இறை வசனம் இவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது, மாற்றத்தை ஏற்படுத்தியது என்ற வரலாறை பார்க்கின்றோம். எனவே இறைநேசருடைய ஒவ்வொரு உபதேசமும் ஒவ்வொரு செயலுமே நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே அமைந்திருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த இறைநேசர்களை முழுமையாக நேசிப்போம், பிரியப்படுவோம். அவர்களுடைய சபையிலே அமரும் நேரங்களிலே அவருடைய உபதேசங்களை கேட்போம். அவர் எந்தெந்த உபதேசங்களை சொல்லி சென்றிருக்கின்றார்களோ அந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று வாழ்வோம். அதன் காரணத்தினால் அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான பிரியத்தை பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக நாம் மாறுவோம், இறைநேசர்களாக. அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. எல்லா இன்பங்களையும் ஈருலகத்திலேயும் அல்லாஹ் நிறைவாக தந்தல் புரிவானாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க மருந்தே கதி, மருத்துவமனையே கதி என்பதாக வாழக்கூடிய அந்த இக்கட்டான வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. பிறருக்கு நாம் சுமையாக இல்லாமல், பிறர் நமக்கு சுமையாக இல்லாமல் வாழக்கூடிய அழகிய வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எல்லா நாட்ட திட்டங்களையும் அல்லாஹ் முழுமையான முறையிலே நிறைவேற்றி அருள் புரிவானாக. எல்லா துன்பங்களையும் நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை இறுதி வரை அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. இறுதி வரை அவருடைய கடமைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளையும் பேணி வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.